எல்லாருக்கும் கிடைக்கிறது வந்து ஒரு வாய்ப்பு தான். அதை வந்து அக்கினி தவற விட்டுட்டான்ற மாதிரி தான் சொல்லணும். மீன் நேற்று இன்றைய கூட எடுத்து சொன்னாங்க, நாளண்டைக்கு ஃப்ளைட் அப்படின்னு சொன்னால் வேணாம்டாப்பா, மேக்ஸிமம் நீ யோசிச்சு முடிவெடுன்னு சொல்ல. சிரிக்கப்படாது, சத்தங்களுக்கு கொஞ்சம் வெளியாலையா சிரிக்கப்படாது. வந்து இப்போ கவிதாஸ் வந்து முதல் ஃப்ரான்ஸுக்கு போயக்குள்ள மூக்கு தெரியுது சைட்டால் இங்கே வர சத்தம்னா இருடாப்பா சும்மா இரு. சரி, அப்போ என்ன அலுவலாக வந்து நீங்கள் சொல்ல கிருஷ்ணா உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்களுக்கு அப்போ நீ வேலை கால் தேவையில்லையோ அப்படின்னு கேட்க வேணாம். வந்து என்ன வேலை கண்டேன், இல்லை அக்னின்ற வேலை கண்டேன். என்ன இருந்தாலும் அக்னின்ற இடத்துக்கு ஒரு ஆள் வேணும் தானேன்னு சொல்லி என்ன நீங்கள் வந்துட்டு உங்களோட வச்சுக்கொள்ளுங்க அக்னி பதிலான்னு சொல்லி நான் சொன்னோட நான் ஆடுவான் பாடுவான் கொள்ளுவான் எல்லாம் செய்வான். நீங்கள் அப்படி இல்லை தானே சொன்னா ஜேபியில் தான் எல்லாம் செய்வாண்டு மேலே நின்று தண்ணி கண்டு மேகம் கறக்குது பாட்டை போட்டுட்டு ஆட்டமா அதான் தண்ணி மழை வெஞ்ச மாதிரி எங்க பாடுங்க பூண்டு பாடவா உன் பாடலை பாடவா உன் சிரிக்கப்படான்னு சொன்னான் சிரிக்கப்படான்னு சொன்னான். ஒரு ஆளே இல்லாமல் வந்து சும்மா காய்ச்சிட்டு இருக்காண்டு. அதனால் ஷர்ட்டு தெரியாமல் கையை மட்டும் காட்டுங்க, கையை மட்டும். நாங்கள் இப்போ அக்னிக்காண்டி வந்துட்டு ஒரு ஆளை நாங்கள் ரிப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இவர் தகுதியானவரா அப்படின்றத வந்து நாங்கள் இப்போ இந்த ஒரு இடத்துல வச்சு நாங்கள் ஒரு இன்டர்வியூ மாதிரியும் செய்ய போகிறோம். அப்போ இப்போ ஆளை கூப்பிடுவோமா? ஓகே, அவர் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ஃபேமிலியரான ஒரு ஆள் தான், சரி தானே? அப்போ நாங்கள் இப்போ ஆளை வந்துட்டு கூப்பிடுங்க தானே. 1 2 3. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா, நான் கவிதாஸ். ஓகே, அப்போ முன்னாள் போட்ட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. வந்து அக்னியை நாங்கள் அனுப்பிட்டேன் பேட்டிக்கோலோவுக்கு, அதாவது கட்டாருக்கு போகிறதுக்காண்டி அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வீடியோக்குகளை வந்து நிறைய கமெண்ட்ஸ் வாசிச்சிருப்பேன். அதில் வந்து 90 விதமான கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்னியை வந்துட்டு கட்டாருக்கு அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எழுதியிருந்தாங்க. இப்போ காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து அவங்களோட அனுபவத்தினூடான வார்த்தைகள். இப்போ 100 கொமெண்ட்ஸில் வந்துட்டு 90 கொமெண்ட்ஸ் வந்துட்டு அனுப்பாதீங்க அப்படின்னு வருதுண்டா, அதுக்காண்டி 90 பேர் வந்துட்டு கட்டாரில் இருக்காங்கன்னு இல்லை. இவன் வந்து யூரோப் கனடாவில் இருக்கிறவங்க கூட வந்துட்டு எழுதுவாங்க. என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் வந்து வெளிநாட்டு வாழ்க்கைன்ற வந்து வெயில் குளிர் அப்படின்றதுக்கு அப்பால் வந்து நிறைய கஷ்டங்கள் வேதனைகளை தாண்டின ஒரு வாழ்க்கை, சரி தானே? அப்போ வந்து வேண்டாம், நீ வந்து சின்ன பொடி எண்ணி சின்ன வயசுலேயே வந்து கஷ்டப்படக்கூடாது, நீ வந்து வெளுக்கிடாத அப்படின்னு வந்துட்டு எழுதியிருந்தாங்க. இப்போ இதுக்கிடையில் வந்து ஒரு கமெண்ட் பார்த்தோம் வந்து என்ன என்ன அக்னி நின்றா கிருஷ்ணா அகலாவும் விடுங்கோ, அவன் போய் உழைச்சி தண்டை வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வந்து எழுதியிருந்தார். உண்மையிலேயே அவற்றை அக்கறை எனக்கு நெக்கான் குரலும் பெற அந்த தெரியுமே அழுது அடைச்சி போனேன். என்ன அந்த அளவுக்கு பார்த்தா நான் உண்மையிலேயே காலில் விழுந்து ஒரு இது என்ன சொல்கிறது கும்பிடுவேன். என்ன அக்னியில் இப்படி ஒரு அக்கறையாக இருந்தாலும் இருக்குதேன்னு சொல்லி. உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து கவிதாசன் பிரான்ஸுக்கு போயிட்டு வந்து உண்மையிலேயே வந்து இப்போ எங்களோட நிற்கிறத வந்துட்டு கஷ்டமாக இருந்திருந்தால் இப்போ கவிதாசன் நிற்க மாட்டான். என்ன அந்த மாதிரி அக்னி கூட என்ன சொல்கிறது வந்து இப்போ எல்லாருக்கும் கிடைக்கிறது வந்து ஒரு வாய்ப்பு தான். அதை வந்து அக்னி தவற விட்டுட்டான்ற மாதிரி தான் சொல்லணும். மீன் ஏண்டா நான் சொன்னான் மண்டை தெரியப்படான்னு சொன்னான், மண்டை தெரியப்படான்னு சொன்னான், இடவலுக்காக தெரியப்படாது, மண்டை தெரியப்படான்னு சொன்னான். அது ஆளுண்டு பின்னிக்கு இருக்குது, நான் 4 ஹார்ட்வேர்னு போகிறவங்க அவசரப்படாங்க. அப்போ என்னென்றால் அந்த மாதிரி வந்து எழுதியிருந்தாங்க. அது பொறாமையின் நிமித்தம். இப்போ சாதாரணமாக இப்போ நாங்கள் வந்து இப்போ பெருமைக்கோ புகழுக்கோ கதைக்கிறேன் இல்லை வந்து உண்மையிலேயே இப்போ நார்மலாக ஏதாச்சியாக பழகி வந்துட்டு அக்னி இங்கே வந்து நாங்கள் அக்னிக்கு வந்துட்டு என்ன சொல்கிறோம், உண்மையிலேயே நல்ல ஒரு சப்போர்ட் தான். வந்து அண்ணாக்களாக வந்து எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் வந்துட்டு சிறப்பாக செஞ்சுருக்கோம். வந்து அப்போ அதில் சொல்லி காட்டினா அப்புறம் வந்துட்டு பிரியோசனம் இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்க. அதாவது வந்துட்டு என்னோட நின்றா வந்து அவனுக்கு நட்டம் இல்லாட்டி அவன் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களாக இருந்தால் அதை விட ஒரு என்ன சொல்கிற ஒரு போராட்டமான ஒரு புத்தி ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும், சரி தானே? அப்போ அந்த வகையில் வந்து போயிட்டான் இவன். நாங்கள் நேற்று இன்றைய கூட எடுத்து சொன்னாங்க, நாளண்டைக்கு ஃப்ளைட் அப்படின்னு சொன்னால் வேணாம்டாப்பா, மேக்ஸிமம் நீ யோசிச்சு முடிவெடுன்னு சொல்ல. இப்போ அவர்கிட்ட மனம் கொஞ்சம் வந்துட்டு ட்ரேன் ஆகிருக்கு, சார் தான். இப்போ வந்து முதல் இங்கேருந்து போயக்குள்ள 90க்கு 10 தான் வந்து பெர்சன்டேஜ்.
இப்போ ஒரு 70-20 மாதிரிக்கு நிற்கிது. அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கும் கதைப்போம், நாளைக்கும் கதைப்போம். அதுக்காண்டி வந்துட்டு அக்கினி எங்களுக்கு தேவைன்றதுக்காண்டி நாங்கள் சொல்ல வரையில அவன் கஷ்டப்படக்கூடாது என்றக்காண்டி வந்து நாங்கள் கதைப்போம். இப்போ நாங்கள் அக்கினியை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அக்கினின்ற இடத்துக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ஆளை வந்துட்டு ரிப்ளேஸ் பண்ணுவோம். இல்லாட்டி எங்களுக்கு தேவையும் இல்லை, நாங்கள் 2 பேருமே வந்துட்டு மேனேஜ் பண்ணி கொள்வோம். சரி தானே, அது வந்துட்டு நார்மல். ஆனால் அவன் சின்ன வயசில் போயிட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற கண்டிதான் வந்து நாங்கள் எடுத்து கதைக்கிறதே தவிர வந்து மற்றும்படி எங்களுக்கு அக்னியை விட்டு எங்களால் செய்ய இல்லாதன்ற ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நினைச்சிங்களா இருந்தால் அதுவுமே வந்து முட்டாள்தனம் தான். ஆனால் நாங்கள் அவனை வளர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு அவனை எங்களோட வச்சுருந்தோம் நாங்கள். அப்போ இப்போவும் வந்து எடுத்து கதைக்கிறது தம்பியோடைய யோசிச்சு முடிவாடு. அவனுக்கு இங்கே இருக்கிற ஒரு கஷ்டமே இல்லை, அவன் ஜஸ்ட் வந்துட்டு ஃப்ளை பண்ணி பார்க்கணும். என்ன பார்க்கணும்னு சொன்னோம்? வெயில் கட்டார் வெயில் பார்க்கணுமா? கட்டார் வெயிலை பார்க்கணும் அப்படின்னு சிரிக்கப்படாது. சத்தங்களுக்கு கொஞ்சம் பலியாலையா சிரிக்கப்படாது. அப்போ வெயிலெல்லாம் பார்க்கணும். சரி, அப்போ ஒருக்கா போயிட்டு வரட்டோம். இப்போ எனக்கு விடியலுமினா மெசேஜ் தான். அப்போ பேரிச்சம்பளை கார்டினில் எப்படி வேலையண்டோக்கா நான் உங்களோட கதைக்கணுமெண்டு. சரி. என்னை தான் 8 வருஷமாக வந்துட்டு வேறு நாடுகளில் இருந்து எல்லா வேலையும் செஞ்சினானாம். நினைக்கிற மாதிரி அதுவும் சுகமான வேலை இல்லையா, நீங்களே வந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க அவனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சரி தானே, அப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு நன்றி. சரி தானே, அப்போ இதெல்லாம் அப்படி இருக்க வந்துட்டு இப்போ சண்டே வந்து அக்னி ஃப்ளைட் ஏறானா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம். சரி தானே, உங்களுக்கு வந்து சொல்கிறோம். அண்ட் வந்துட்டு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் வந்துட்டு நாங்கள் கதைக்கு வந்த விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்க சொன்னால், இப்போ உதாரணமாக தெரியும் வந்து இப்போ கவிதாஸ் வந்து முதல் பிரான்ஸுக்கு போயக்குள்ள மூக்கு தெரியுது சைட்டால் இங்கே வர சத்தம்னா ஐரடாப்பா சும்மா மறைப்பில் இருக்கீங்க வேலைக்கு ஒரு நிமிஷம் இப்படி ஒரு நிமிஷம் கண்ட்ரோலாக இருக்கலான்டா அப்புறம் வேலைக்கு எடுத்து இந்த வேலைக்கு எடுத்து வச்சுது. சரி, ஒரு சொல்ல கேளணும் தம்பி. அப்போ கவிதாஸ் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போன மூட்டம் வந்து நான் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தான் வந்து எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்ல எத்தனையோ பேர் வந்து வந்திருந்தாங்க. சரி, நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. நான் வந்து உங்களோட நிற்க விருப்பம் அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ அதுக்கிடையில நாங்கள் சூஸ் பண்ணி வந்துட்டு ஒரு ஆள் எடுத்த ரீதியில் வந்துட்டு கவிதாஸ் திரும்ப வந்த உடனே கவிதாஸை கொடுத்த வாக்குக்கு நாங்கள் கவிதாஸை வந்துட்டு கண்டினியூ அப்படியே வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து நேற்று அக்னி வந்துட்டு முன்னாள் வந்து அக்னி இப்படி கட்டாருக்கு போகிறான் மட்டக்களப்புக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்ட உடனே நான் வந்து ஃப்ளைட்டுக்கு தண்ணி அடித்து கொண்டு நிற்கிறேன். மேலே நின்று ஒரு ஆள் முன் கடைக்கு போகுது பிஸ்கெட் வாங்க. அப்போ நான் கண்டோன கவிதாசை சொன்னேன், டே ஆளுண்டு வருது பிஸ்கெட் பட்டியோட அதுவும் முடிய காலத்தால் ஏதோ ஒரு விளக்கம் இருக்கண்டு. நான் போய் பூக்கண்டுக்கு மம்பட்டியோட இல்லை நின்று வந்தா கொத்த தான் இருக்கேன். ஆள் கண்டுது டக்கண்டு கண்டது என்ன எப்படி நிக்கலான்னு நான் என்ன எனக்கு அந்த விஷயம் கொத்தி போட்டுருவான் சொல்லி போட்டு பொய்யும் சொல்லி பார்த்தேனப்பா. ஆளுங்கண்டு நான் என்ன ஆளுக்கு சரியான இது வயிறெல்லாம் உள்ள போய் இக்கி போய் ஆளுக்கு சரியான மாதிரி சத்தி ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கு 2 நாளாண்டு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல் நான் உடனே போப்புறேன் எடுத்துன்ட்டு. பட்டாடாப்பா இப்போ எங்கட வீடியோ பார்க்குறாங்க எல்லாம் இப்போ எங்களை விட கூட கலாய்க்கிறாங்களேடாப்பா. ஒரு விஷயத்தாலையும் தப்பிக்கொள்ளலாம் கிடக்கு. அப்போ நான் மேலே கண்காட்டினேன் ஆளுக்கு கொஞ்சம் விடு வண்டியிலண்டு. அப்போ இவன் குர்றான் கீழே நின்று வண்டியில் அண்ணா கொஞ்சம் காய்ச்சல் தலையடி வகுத்து குத்து அதோட வகுத்தாடின்னு சொன்னேன். இல்லை அது சொல்லல வயிறு இக்கி உள்ள வயிறு உள்ள போய் ஒரே வாமிட் வந்துட்டே இருக்குது. வயிறு அப்படியே உள்ள போயிட்டு வெளியில வருது இல்லைன்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னி அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்படி சொல்ல ஒரு மனுஷன் சாதாரணமாக நார்மலாக ஒரு மனுஷர் வந்த இப்போ உதாரணமாக வந்து இப்போ யாரும் ஒரு ஆள் என்ன மீட் பண்ண வரார். இப்போ நான் இல்லைன்னு சொன்னால் ஓகே நான் இப்போ ப்ரே வரேன் நான் நம்பர் தாங்க நான் கதைக்கணும்னு சொல்லி விரும்பி போயிடுவாங்க. அதான் வந்து ஒரு நோம் இல்லைன்னு. அப்போ இந்த ஆளுக்கு வந்துட்டு கவிதா சொல்கிறான் அண்ணாவுக்கு வந்துட்டு எல்லாது காய்ச்சல் அண்ணா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டாண்ட இருங்க வாரம் ஹாஸ்பிட்டல் எங்கேன்னு எனக்கு தெரியுமென்னு போட்டு கடவுடண்டா அந்த ஆள் மேலேறி வருதுப்பா. மேலேறி வந்து அண்ணே இங்கேடா ஹாஸ்பிட்டல் ஏன்னா எத்தனை பேர் ஒழுக்கிட்டேன் இளங்களை பே காட்டேன்ட்டு அந்த ஆள் வந்து கதைக்கு ஒழுக்கிட்டது. அப்போ யோசிச்சுப்பாங்க உங்களோட பழகிறவங்க இப்படி தாக்கலுண்டு ஒரு பக்கத்துலேயும் தப்பிலாம் தப்பில உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குறார்கள். அந்த உதாரணத்துக்கு அந்த லண்டன் அண்ணாக்களை சொல்லலாம், விமல் அண்ணாக்களை எங்களை வச்சு எப்படி வதைச்சு போட்டு உள்ள கூட்டிட்டு போய் எப்படி எங்களுக்கு சர்ப்ரைஸ் காரணம். அதே மாதிரி தான் நிறைய இடங்கள்ல சிரிக்க கூடாது நான் சொன்னானப்பா, சிரிக்க கூடாதுன்னு சொன்னேன் நான். சத்தம் இல்லை இருக்குது தம்பி பகடிக்கு இல்லை சரியே. ஒரு இன்றைக்கே நீ வந்துட்டு இவ்வளோ இது காட்டினேன்னு சொன்னா உன்னை எப்படி நான் வேலைக்கு வச்சுக்கிறேன் யோசிச்சு பாரு. நீ என்ன பேசுனா படம் ஓடாது, அது படம் முடிஞ்சு படம் முடிச்சு. அப்போ இப்படி காய்ச்சி கொண்டிக்க வந்துட்டு
சரி அப்போ என்ன அலுவலாக வந்து நீங்கள் சொல்ல கிருஷ்ணா அண்ணன் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ சொல்ல வந்து நான் என்ன உதவி இருந்தா என்னடா அப்போ இது என்ன உதவி இருந்தாலும் கேட்க போகுது அப்படின்னு சொல்ல வந்து உங்களுக்கு அப்போ நீ வேலை கால தேவையில்லையோ அப்படின்னு கேட்க வேணாம் வந்து என்ன வேலை கண்டேன் இல்லை அக்னின்ற வேலை கண்டேன். நான் சொன்னேன் அக்னி என்ன வேலை செஞ்சவன் நெஞ்சேன்ண்டு கண்டு ஏன்னா ஒன்றும் செய்யலைன்ட்டு அது நான் சொல்லியே தெரியணும் உங்களுக்கு அந்த என்ன இருந்தாலும் அக்னின்ற இடத்துக்கு ஒரு ஆள் வேணும் தானேன்னு சொல்லி நான் என்ன அப்படி ஒன்று அதை அப்படி கதைக்கவே இல்லைன்ட்டு நீங்கள் அப்படி கதைக்காட்டிலும் வந்து உங்களுக்கு தேவை கட்டாயம் என்ன நீங்கள் வந்துட்டு உங்களோட வச்சுக்கொள்ளுங்க அக்னி பதிலான்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ நான் சொன்னால் அதுக்கு நீங்கள் அக்னி மேரியல் இருக்கணுமெண்டு. அப்போ ஆள் கூட நான் முகம் கறுத்துட்டு இல்லை கிருஷ்ணா நான் வந்து வடிவில் தான் அதுக்காண்டி வந்துட்டு நல்லா வேலை செய்வேன் கொள்ளுவேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னேன். நான் சொன்னேன் வடிவுக்காண்டி சொல்லி நான் சும்மா பாடிக்கு சொன்னேன். அவன் சொன்னோட நான் ஆடுவான் பாடுவான் கொள்ளுவான் எல்லாம் செய்வான். நீங்கள் அப்படி இல்லை தானே சொன்னா செய்வீரோண்டு தான் எல்லாம் செய்வேன்ண்டு மேலே நின்று தண்ணி கண்டு மேகம் கறக்குது பாட்டை போட்டுட்டு ஆட்டமா அதான் தண்ணி மழை வெஞ்ச மாதிரி. ஓ அப்ப நான் எங்க பாடுங்க அப்படின்ட்டு பாடவா உன் பாடலை பாடவா உன் சிரிக்கப்படான்னு சொன்னான் சிரிக்கப்படான்னு சீட்டு ஆடுதப்பா சிரிக்கிற சிரிப்பு இல்லை. ஆனால் உண்டு இப்போ நாங்கள் இப்படி காய்ச்சல் நிற்கக்குள்ள வந்து இப்போ நினைப்பாங்க வந்து ஆக்கள் என்னன்னு சொன்னால் ஒரு ஆளே இல்லாமல் வந்து சும்மா காய்ச்சிட்டு இருக்காண்டு அதால் ஷர்ட்டு தெரியாமல் கையை மட்டும் காட்டுங்க கையை மட்டும் ஷர்ட்டு தெரியப்படாப்பா ஷர்ட்டு தெரியப்படா மூணு தெரியுதப்பா அதுக்குலால இந்த வாத்தியிலோ ஆள் ஒன்று இருக்குது சரியோ ரைட் நாங்கள் சும்மா கதைக்கிறோம். இப்போ இந்த வீடியோ எதுக்கா அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் இப்போ அக்னிக்காண்டி வந்துட்டு ஒரு ஆளை நாங்கள் ரிப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இவர் தகுதியானவரா அப்படின்றத வந்துட்டு நாங்கள் இப்போ இந்த ஒரு இடத்துல வச்சு நாங்கள் ஒரு இன்டர்வியூ மாதிரியும் செய்ய போகிறோம். அதே நேரம் அந்த பொறுப்பை வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்க போகிறோம். நீங்களும் வந்து சொல்லுங்கள் ஆள் வந்துட்டு ஓகே இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து சொல்லுங்கள் சரி தானே. அப்போ இப்போ ஆளை கூப்பிடுவோமா? ஓகே அவர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலியரான ஒரு ஆள் தான் சரி தானே. அப்போ நாங்கள் இப்போ ஆளை வந்துட்டு கூப்பிடுவோம் சரி தானே. 1 2 3 come on. Oh my god. ஓ பிக் சர்ப்ரைஸ். அப்போ சனமனைக்கும் பார்த்தியோ இதுதான் இந்த இடம் கொடுத்தா மடம் கட்டுற கதை என்று. ஏன்டா இன்றைக்கு வந்து ஒரு உதவி என்று வந்த இடத்துல போய் நீங்கள் உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் உதவி செஞ்சு வாழை வச்சு போட்டு வேறு இன்றைக்கு உங்களோடய வந்து நிற்கிறதுக்கு இந்த படி வந்துருக்கண்டேக்க உங்கள்கிட்ட மைண்ட் செட்டை பார்த்தியோ இவ்வளோ கள்ள குணம் உண்டு. ஆனால் ஒரு நாளும் அப்படி இல்லை. இப்போ நாங்கள் வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு ஒரு இடத்த கொடுக்க போகிறோம்டா அதை நீங்களே எனக்கு தரக்கூடாது என்று தான் இந்த இடத்துல அவர்கிட்ட ஆதங்கமாக இருக்குது. மற்ற வந்து என்னட்ட என்ன திறமை இல்லை. அப்போ நான் உடனே சொன்னேன் நீங்கள் ஆட மாட்டீங்க பாட மாட்டீங்க மேலே ரெண்டும் நடந்துட்டு ஓ உடனே ஆடல் பாடல் எல்லாம் நான் அதான் கீழால ஓகுல வாத்தினா என்னடா அப்போ மழை தண்ணி விழுற மாதிரி விழுதாண்டு இந்த ஆடு நாட்டத்தில் பறந்து தண்ணி இப்போ நோம்பல அவர் அந்த எங்களோட வேலைக்கு வந்துட்டு நிற்கணுமன்றதை எவ்வளவு தூரம் அவர் வந்துட்டு அந்த தான் ஒரு உறுதியை அணிக்கிறான்றது இப்போ உனக்கு உதாரணம் காட்டுறேன் பேர் என்ன சொன்னேன் ஒரு பாட்டு ஒன்று சும்மா 2 வரி. உன்னை தேடி வந்தேன் துணை தீரும் அம்மா குவதாசன் தாயே உன் பாதம் பணிந்தேன் குவதாசன் தாயே உன் பாதம் பணிந்தேன். காங்க இப்போ என்ன பிரச்சனைடா இப்போ நான் என்ன சொல்ல வந்தான்டா இப்போ பாட்டு இடன்றோன்னா எடுக்குது ஆனால் அது எடுத்த பாட்டு வந்து வேத பாட்டா போட்டு அப்போ அது வந்து இனி எங்களோட நிற்கக்கூட வேத பாட்டு படித்தா தொடக்க வேணும் பாட்டுகளும் வேத பாட்டை புத்த வைக்கிற பாட்டை படித்தா தொடக்க வேணும் இன்னொன்று நிகழ்வு வேண்டாலும். அப்போ காண்டியோ அப்போ எவ்வளோ தூரம் வந்துட்டு ஆள் அந்த வேலைக்கு வரணுன்றதில் உன்னிப்பாக இருக்கிறன்றத சரியோ. அப்போ இப்போ நேசனே நான் அவர் கொஞ்சம் கேள்வி கேட்க போகிறோம் சரி தானே. இப்போ நோமலாக வந்துட்டு ஒரு வேலைக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நேசனை வந்து ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க சாதாரணமாக ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க சரி தானே. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கான ஒரு இன்டர்வியூ வந்து நான் எடுக்க போகிறேன் சரி தானே. ரைட் ஓகே இன்டர்வியூ ஸ்டார்ட்டா நீங்கள் என்ன மாதிரி வந்து அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் சரி தானே. வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? பிள்ளை இது முதலாவது பிள்ளையான விட முழு பேர் மரியதாஸ் ஜெயதாஸ் வீட்டு பேர் நேசன் மரியதாஸ் கோயில் பேர் ஜெயதாஸ் வீட்டு பேர் நேசன் மரியதாஸ் ஜெயதாஸ். ஓகே அப்போ ரைட். அப்போ இப்போ நேசனுக்கு இப்போ எத்தனை வயதாகுது? 43.
43. 43. அப்போ நேசனுக்கு இதுக்கு முன்னம் இந்த ஃபீல்டில் அனுபவம் இருக்குதா? சார்பான அனுபவம் இருக்கும். உங்களோட வந்தபடியால் சார்பான அனுபவம் இருக்கும். மற்றபடி இல்லை. சாடியான அனுபவம் இருக்குது. சரி, ஓகே. அப்போ இப்போ நீங்கள் சாதாரணமாக எவ்வளோ காலம் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க? பேன்ஸு கடை செய்வோம். பேன்ஸு கடையை விட்டுட்டு தான் உங்களோட வேறு ஆசையாக இருக்குது. ஃபேன்சி கடையை விட்டுட்டு எங்களோட வேற ஆசைப்படுறீங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரப்போ வந்து இப்போ உங்களுக்கு அந்த ஃபேன்சி கடைக்கு நாங்கள் செலவழித்த காசுகள் எல்லாம் அநியாயம் தானே? இல்லை, அது என்ன மச்சான் பார்ப்பார். உங்களோட மச்சான் பார்ப்பார். அப்போ உங்களோட மச்சான் அப்படி ஓகேயா? ஓமான்ட்டு. அப்போ நீங்கள் அவருக்கும் ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து இப்போ நீங்களும் எங்களோட நிற்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. சரி, ஓகே. இப்போ சாதாரணமாக வந்து நேசன் இப்போ நீங்கள் ஒரு வயதானால நான் பேர் சொல்லி கதைக்கிறேன், நீங்கள் குறைக்கப்படாது. நாங்கள் தொழில் ரீதியாக வரைக்குள்ள வந்து இப்போ உதாரணமாக எப்படி வச்சுக்கொள்ளுவோமே வந்து இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு 25 வயசு படியன் கூட வந்துட்டு பொஸ்ஸாக இருக்கலாம். அப்போ அங்கே வேலை செய்கிற 50 வயசுக்காரால் போனால் வந்து அவன் வந்து அது அவன் கேரக்டரை பொறுத்து சரிதானே வந்து என்ன மாதிரி கதைக்கிறான்றது. ஆனாலுமே இவர் வந்து தனக்கு 50 வயசுன்றோடு அவனுக்கு மரியாதை இல்லாமல் நடக்கல. அது என்ன அவர் வந்து பொஸ் சரிதானே. ஸோ அந்த மாதிரி இப்போ பார்க்குற நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்வீங்க நம்புறோம் வந்து இதை நாங்கள் என்னத்துக்காண்டி அப்படி காய்க்கிறோம் சரிதானே. ஓகே. அப்போ இப்போ இதில் இருக்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் நேசன் வந்து நீங்கள் அப்படியே புரிஞ்சு கொள்ளணும். நார்மலாக வந்து இப்போ எங்களோட இன்றைக்கி இப்போ கவிதாஸ் எடுத்துக்கொள்வோம். அவன் வந்து ஒரு கல்யாணம் படியேன் சரிதானே. அதே மாதிரி நின்று அக்னி எடுத்துக்கொள்வோமே, அக்னியும் வந்து ஒரு கல்யாணம் கட்டாத படியேன் சரிதானே. அப்போ இப்படி இருக்கேக்குள்ள வந்து இப்போ நீங்கள் வந்து திருமணமாகி உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்குது. ரெண்டேக்குள்ள உங்களால் எங்களோட நின்று சமாளிக்கலுமோ? சமாளிக்கலுமோண்டேக்குள்ள அதில் நிறைய பிரச்சனை இருக்குல்ல. உதாரணமாக வந்து நீங்கள் 24 மணத்தியாலும் எங்களோட நிற்கணும். உங்களால் ஏழுமா? நிற்பீங்க. ஓகே. அண்ட் வந்துட்டு உங்களோட பங்களிப்புகள் என்னென்னலாம் செய்வீங்க எங்களுக்கான சொல்லுங்க. என்னென்ன செய்யணும்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் செய்வேன். என்னெல்லாம் செய்யணுமோ செய்வீங்க. சரி, உதாரணமாக இப்போ நீங்கள் இன்றைக்கு நீங்கள் எங்களோட வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க சரிதானே. வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க. நாளைக்கு விடியுது. என்னென்ன கண்டுபிடிக்கிற நாங்கள்? கோழி கூவும். ரைட். முதல்ல கோழி கூவும். வாகன சத்தங்கள் இருக்கும் ரோட்டால். வாகன சத்தங்கள் ரோட்டால் இருக்கும். வெரி குட். மற்ற காகங்கள் கரையும். மற்ற கோவில் வழிய பாட்டுகள் கேட்கும். கோயில் வழிய பாட்டு கேட்கும். ஓகே, வெரி குட். இப்போ கடைசி வந்து சூரியன் உதிக்கிறத பற்றி கதைக்கல. இன்னும் சூரியன் உதிக்கும். இப்ப கடைசியா சொன்னீங்களே வெயில் வந்துட்டு ஏதோ ஒன்றுல பிடிக்குமெண்டு. இப்ப என்ன நடக்க போன்னு சொன்னா நீங்க வந்து கோழி கூவினோட எழும்புற ஆளா இல்லாட்டி வெயில் வந்துட்டு அந்த இடத்துல பிடிக்க மட்டும் படுக்கிற ஆளா இருப்பீங்களோ? இல்ல, நான் 12 1 மணிக்கு படுத்தா 5 மணிக்கு எழும்பிடுவேன். 1 மணிக்கு படுத்தாலும் 5 மணிக்கு எழும்பி. அப்பா சரி வரா ஏன்னா ஆள் 5 மணிக்கு எழும்பி முத்தம் கூட்ட சத்தத்துல நான் எழும்பிடுவேன். ஏன்னா நாங்க படுக்கிறது 3 மணிக்கு இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க 5 மணிக்கு எழும்புற ஒரு நல்ல பழக்கம் தான் சரிதானே. நல்ல பழக்கம். சரி, இப்ப 5 மணிக்கு எழும்பிட்டீங்கன்னு வைப்பேன். நாளைக்கு 5 மணிக்கு எழும்பிட்டீங்க சரியோ. எழும்பி என்ன புரியும்? நான் ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணி போட்டு என்னோட காலக்கிழமையை முடிப்பேன். காலக்கிழமை இன்றைக்குள்ள முகங்கலவி பல்லு கழுவி முகங்கலவி வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாதே முடிப்பீங்க. முடிச்சு போட்டு வந்து ஃபோனை பார்த்து கொண்டு இருக்கேன். நீங்களும் சரி. அப்போ வேலை ஒன்றும் செய்ய மாட்டேன். வீட்டை வேலை கூட்டுவேன். கூட்டி எல்லாம் குப்பையெல்லாம் எல்லாம் அள்ளி போட்டு விட வானத்தையும் துளைச்சி வச்சுட்டு இருப்பேன். வானத்தையும் துளைச்சி வச்சுட்டு இருப்பீங்க. வெரி குட். அச்சாப்பில் உண்மையிலே நல்ல பழக்கம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ நாங்கள் படுக்கிற 2-3 மணிக்கு இல்லை. அப்போ நீங்கள் நேரத்து படுக்கலாம். நீங்கள் இருக்கணுமெண்டு இல்லை. நீங்கள் 12 மணிக்குள்ளேயே படுத்து நித்திரையை கொண்டுட்டு நீங்கள் 5 மணிக்கு கிளம்புறாண்டோடைய நீங்கள் அப்படி படுத்துடலாம். அதில் ஒரு இஷ்யூவும் இல்லை. ஆனால் இங்கே என்ன விஷயம்ண்டா நீங்கள் 5 மணிக்கு கிளம்பி ப்ரேயர் பண்ணி போட்டு முத்தம் கூட்ட போகிறீங்களோ அப்பேக்குள்ள நிலத்தில் விளக்கு மறுபடியும் கூட்டம். சத்தம் வராம நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இப்ப நீங்க கூட்டுற சத்தவங்களுக்கு கேட்கக்கூடாது. அப்ப கேட்கக்கூடாது என்ன செய்யலாம்டா நிலத்துல விளக்கு மாறுபடாம கூட்டணும். அது எப்படின்னு சொல்லக்குள்ள இப்ப நீங்க வந்து சாதாரணமா இப்ப ஒரு 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 என்ன சொல்ற ஒரு வேப்பங்கஞ்சல் ஒரு கொஞ்சம் கொட்டுப்பட்டு கிடக்கணும் வேப்ப இடத்துல நீங்க கூட்ட போறீங்கடா. நார்மலா கூட்டைக்குள்ள வந்துட்டு ஒரு சத்தத்தோட அவ்வளோ கூட்டுப்பட போகுது. சத்தம் இல்லாம கூட்டுற அப்படின்னா அந்த இடத்துல நீங்க குசுக்குன்னு கொஞ்சம் இப்படி விசுக்கினீங்கடா அவ்வளவும் காத்துக்கு அப்படியே அங்க அளவும்
அப்படி ஓ அதற்காடி பொறுக்க எடுத்துட்டா பிரச்சனை இல்லையே. அப்படியும் செய்யலாம். கடுமூலையா இருக்குது. அப்போ சரி பாஷா தான் பொரியல் போல இன்டர்வியூல வேலைக்கு நீங்க எடுவலை பொரியல் போலாங்களா 40 வந்துட்டு பிரச்சனை சரியோ பொறுக்கி ஒரு இல்லையா பொறுக்க எடுக்க நீங்கள் எலும்ப கணக்கா இருக்கு. சரி மற்ற என்னன்னு சொன்னா உங்களுக்கு சமையல் தெரியுமோ? சமையல் தெரியும். சமையல் தெரியா? சரி பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ அக்னிக்கும் சமையல் தெரியானே. சரி அந்த போய் விடுவோமே. பிளாண்டி சேத்தனை ஊற்றல சமையல் தெரியாது. இதுதான் முக்கியமான விஷயம். பிளேண்டி டீ ஊற்றுவியலோ? டீ ஊற்றுவியல். சரி இப்போ ஒரு நெக்ஸ்ட் மோட் டீ ஒன்று வைக்க போறீங்க. இப்போ என்னென்று வைப்பியல் சொல்லுங்க. அப்போ சுடுதண்ணியை முதல் கொதிக்க வைக்கிறாரு. என்னத்துல? கேட்டில். அப்போ முதல் கேட்டில் அடுப்பில் கேட்டில் களையை போட்டு விட்டுட்டு கேட்டில் களையை போட்டு விட்டுட்டு தண்ணியை சுடு கேட்டலுக்கு ஊற்றி போட்டு விட்டுட்டு அதை புறகு வச்சுட்டு கொளுத்துருவோம் அடுப்பை. கொளுத்து எரியுதோ எரிஞ்சதுக்கு பிற்பாடு கேட்டில் தண்ணியை தூக்கி அடுப்பில் வைக்கிறாரு. கேட்டலுக்குள்ள ஊற்றின தண்ணியை தூக்கி கேட்டலுக்கு அடுப்பில் வைக்கிறாரு. வச்சு போட்டு புதுசு வந்து கொதிக்கும். கொதிக்க விட்டு அந்த கேட்டில் கைப்பிள்ளைய பிடிச்சி புடியான்னு பாய் பக்கத்தால் ஊற்றுறாரு. கேட்டலுக்குள்ள பாய் பக்கத்தால் அந்த மூக்கு பக்கத்தால் ஊற்றுறாரு. மூக்கு பக்கத்தால் ஊற்றுறாரு. ஊற்றி போட்டு விட்டுடுங்க கிருஷ்ணானே. ஊற்றுறது மேலே தேயிலை போடணும் முதல். போட்டு விட்டுட்டு ஒரு ஜோக்குகளை தேத்தனி தேயிலை போட்டுட்டு மற்ற ஜோக்குகளை சீனியையும் மாவையும் போடுறது. போட்டு விட்டுட்டு தேயிலை போட்டதுல முதல் சுடனே ஊத்துறாரு. ஊற்றி போட்டு விட்டுட்டுங்க. பேந்தோ 2 மணி ஆத்துறாரு. 2 மணி ஆற்ற போறீங்க. சரி இப்போ நாங்கள் மொத்தம் 3 பேர்ல நிற்க போகிறோம். 3 பேருண்டே கூட நார்மலாக உங்களோட சீனி இதையில் கணக்குகள் என்ன? 3 பேருக்கு 3 கரண்டி சீனி போடணும். 3 கரண்டி சீனியா? 2 மா போடணும். 2 கரண்டி மா. தேயிலை ஒரு காக்கரண்டி அரைக்கரண்டி தேயிலை விட காணும். தேயிலை விட காணும். சரி ஓகே. மற்றது சுடு தண்ணி வந்து கொதிச்சுட்டேனே கண்டுபிடிப்பியல். தண்ணி அந்த ஆவியாய் போறதும் தெரியும். ஓகே அது வந்து இப்ப நீங்க இப்ப கேட்டில் அதாவது அடுப்புல அதாவது விறகு அடுப்புல வச்சு கேட்டில் மூட்டும் போது இந்த படிமுறைகளால வாரியம். இதுவே ஒரு கரண்ட் ஹீட்டர்ல உங்களை வைக்க சொன்னா கரண்டால் அந்த இது பறக்கும். என்ன அந்த இது இருக்கிற அந்த மேல இருக்கிற சுரட் டிக்கண்டு சத்தம் கேட்கும். கேட்டதுக்கு பிற்பாடு கொஞ்சம் உடனே இருந்தான் கொதிச்சு விட்டேன் அர்த்தம். ரைட் ஓகே ஓகே ஓகே. அப்போ நீங்கள் அந்த போதிக்குள்ள பிரச்சனை இல்லை. சரி தானே? ரைட் மற்றது ஓகே. இப்போ மற்ற வந்து இப்போ சாதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு இப்போ 3 பேருக்கும் எங்களுக்கு ஒரு வாஷ்ரூம் தானே இருக்குது. அப்போ இப்போ ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்துட்டு 11 மணிக்கு போக போகிறோம். 11 மணிக்கு போக போகிறோம். 10 மணி அப்புறம் 3 பேரும் கிட்ட போகிற முடியும். எப்போமே உங்களை நான் முதல்ல அதாவது குளிக்க அனுப்புகிறேன்னா நீங்கள் எவ்வளோ நிமிஷத்தில் குளிச்சுட்டு வருவீங்க? நாங்கள் அப்படியே ஒரு 10 நிமிஷம். ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். 10 நிமிஷம் எடுக்குமா? நம்மள 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துடுவீங்க. அப்போ பிரச்சனை இல்லை. நம்மள நான் டக்குன்னு பழுக்கிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் தானே. சரி அப்போ நீங்கள் அப்போ டக்குன்னு டொய்லெட்டுக்கு போகிறீங்கன்னு வைப்போமே அது எவ்வளோ நிமிஷத்தில் வருவீங்க? அதுவும் ஒரு 10 நிமிஷம். எல்லா நாளும் ஒரே மாதிரி செய்யலாமா? அதில் எனக்கு நான் படிமானத்தை வச்சுக்கிட்டேன் பைத்தா பிரச்சனை இல்லை. நான் படிமானத்தை பழக்கிட்டேன் அப்போ பிரச்சனை இல்லை. அதால் பிரச்சனை இல்லை. சுரங்காது இல்லை சுரங்காது. இவன் அக்னி போனான்டா 65 செல்லும். குறைஞ்ச ஒரு 25-27 நிமிஷம் செல்லும். அது என்னதான் ஜீவன் போனாலும் 25 நிமிஷம் இருந்தோடு தான் வருவான். போனால் ஒரு 3 நாள் பாட்டு கேட்டு போட்டாமல் வருவான். அதுக்கு இருந்தோ அப்போ நான் கேட்குறதுக்கு இந்த என்னடா செய்கிறேன் ஒன்றும் செய்யலை. அந்த ஃபோனை பார்க்கணும் பண்ணுவான். அதில் இதில் கிண்டி கொண்டிருக்க தான் அந்த அலுவல் முடியும் பண்ணுவான் என்ன. அப்போ அந்த வகையில் நீங்கள் ஓகே. அதுலேயும் ஓகே. மற்றது டீ வைக்கிறது ஓகே. எழும்புற நேரத்தில் ஓகே. சரி இப்போ வந்து இடத்துக்கு நாங்கள் போகிறோம். சரி தானே? நாங்கள் 3 பேருமே இடத்துக்கு போகிறோம். உதாரணமாக அன்றைக்கு அந்த ஐயாவுக்கு உதவி செய்ய போன இடத்துல ஒரு படி எங்களுக்கு வந்து அடிக்க வந்தான் தானே. அந்த அந்த அவரத்தில் அந்த 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 சாராயம் பாண்டி கொடுத்ததுல ஒரு படி எங்களுக்கு அடிக்க வந்தான் தானே. ரைட். இப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துட்டு அதாவது இப்போ நான் வீடியோக்கு போன இடத்துல ஒரு ஆள் வந்து எங்களுக்கு கை வைக்க வரேன் வைப்போம். சரி ஏன்னா என்னோட சனாவா வரேன் வைப்பேன். நீ வீடியோ நீ அப்படி இப்படின்னு சனா வரேன் வைப்பேன். என்ன செய்வீங்க? நான் என்ன பிரச்சனை கேட்பேன். அவரை கேட்பேன். கேட்டு போட்டு விட
கை வைக்க வந்தேன்னு கழுத்தில் பிடிச்சி பிடிச்சி டன்னு மாடு சொத்தியை பற்றி போடுவேன். போட்டுட்டு போடா இனிமேல் இப்படி சீட்டை முடியும் கொண்டு ஓடுவான்னு பெருட்டுவேன். பெருட்டினா உடனே அவர் போறானோ திரும்ப வாரானோ கடவுள் தான் தெரியும் என்ன. சரி, அப்ப நீங்க இந்த தூரத்துக்கு போக முந்தி இப்ப அவனுக்கு அடிக்க புரியலோ, போக முந்தி அவருக்கு அடிக்கட்ட போனா வந்து உங்களை கேட்டுட்டு முடிவெடுப்பீங்களா இல்லாட்டி உங்களை வாட்டில் கொடுத்து விட்டுருவீங்களா? இல்லை, கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது? இல்லை இல்லை, ஏன்னா என்னோட சீனியருக்கு அடைக்கிறது ஜூனியர் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. சொல்லுங்க. இல்ல அவர் வார வளையம் சரியடா, அவர் போடுற வளையம் அவற்றை வாரைக்குள்ளால சரி. அங்கால பிரச்சனை வேலைக்குள்ள இல்லை அந்த அழுவடப்புறம். இப்போ எப்படித்தானே இப்போ சீனியருக்கு கை வைக்கக்குள்ள ஜூனியர் பார்த்து நிற்க இல்லாமல் ஜூனியர் அடிச்சு போட்டியல், அப்புறம் ஜூனியரை போலீஸ் கொண்டு வைக்கல சீனியர் தான் அவர் நம்ம எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் கொண்டு போக மாட்ட நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஏன்னா அடிக்க நோவாமா அடையாந்து அடிக்கிற மெத டைம் இருக்கும் இதுக்கு. அப்போ அந்த வகையில் ஆள் ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு பாதுகாப்பான ஆள் தான். நார்மலாக கை வைக்கிற கதைக்கே மூஞ்சி உடைக்கிறதுக்குள்ளே வந்துட்டார். அதுக்கு மேலே இன்னும் என்ன செஞ்சேன்னா கொண்டு ஓட்டு வர அதோட ஆள் திரும்பி போதுறியான்ற கதை இருக்குது ஆள் தானே வரவன். சரி, ஓகே. அப்போ அந்த வகையிலையும் ஓகே, எங்களுக்கு பாதுகாப்பு. ஆனால் கொஞ்சம் எல்லா இடங்கள்லையும் கை வைக்கப்படாதா? இல்லை, சில சிச்சுவேஷன் தெரிஞ்சதானுங்கிறதால நானும் கை வைப்பேன். கை வைக்க ஏன்னா இப்போ சில இடங்களில் சில பேர் கை வச்சா அப்புறம் நாங்கள் வெளியில் அந்த இடத்த விட்டு வெளியில் வரையில தெரியும். இப்போ நாங்கள் கூட கன்னடங்கள்லேருந்து ஓடி வந்திருக்கோம். சரிதானே? அப்போ நீங்கள் அப்படியே இடங்களுக்கு போனால் டக்குன்னு கை வைக்கப்படாது. இப்போ நீங்கள் ஒரு ஆளை கை வச்சு விட ஊரே சேர்ந்து வந்து உங்கள் 3 பேரையும் சாதி போடும். அப்போ அதால் கொஞ்சம் சில இடங்களில் எங்களோட சிக்னல்களையும் பார்த்து செயற்படும். சரிதானே? ரைட். அப்போ இப்போ ஓகே, 60 விதமான கொஷன் முடிஞ்சுது. அடுத்தது உங்களோட சம்பளம் எதிர்பார்ப்பு என்ன? சம்பளம் நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் சரி. இல்லை சரி, நான் எவ்வளோ இருந்தாலும் சரி. இப்போ நார்மலாக இப்போ உங்களுக்கு இப்போ கவிதாசுக்கு அக்கினிக்கு அது வேறு பிரச்சனை. அவங்களுக்கு குடும்பம் இல்லாதபடிகள், குடும்பம் இல்லைன்றக்குள்ள அம்மா அப்பா இருக்குது வந்து கல்யாணம் கட்டி பிள்ளை ஊட்டி இல்லை விளங்குதா? அம்மா அப்பா வந்து வேறு விளக்கம், பிள்ளை ஊட்டியில் வேறு விளக்கம். உதாரணமாக அம்மா அப்பான்னும் போது வந்து அப்பா உழைப்பார், சகோதரங்கள் உழைக்கும், அது வேறு பிரச்சனை. ஆனால் பிள்ளை ஊட்டின்னும் போது வந்து 3 சின்னாக்கள் இல்லோ, அப்போ உங்களோட உழைப்பு மட்டும்தான். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் தான் நான் அடுத்த இடம் என்ன கட்டுமோ இல்லைன்னு நான் யோசிக்கலாம். அது நீங்களும் இதான் சொல்லுவோம், நாங்கள் கேட்கக்கூடாது. நீங்களும் இதாங்க போட்டு தரப்பணி ஒரே நாங்கள் கேட்டு தர அது அளவுமே இல்லை. இப்போ என்னென்ன நேசன்னா நான் நார்மலாக கேட்குறேன், உங்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான். சரி, உதாரணமாக இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா தானே அனுப்பியலோ? 5000. வந்த பக்கம் தெரியாம ஓடிக்கலோ? இடிக்குதோ இல்லையோ? அதே மாதிரி ஒரு 10,000 உண்டாலும் இடிக்குதோ இல்லையோ? 15,000 உண்டாலும் இடிக்குதோ இல்லையோ? அதே மாதிரி உங்களோட குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு எவ்வளவு? ஒரு 40 எதிர்பார்க்குறீங்க. ஒரு 40 எதிர்பார்க்குறீங்க. ஓகே. அப்போ அந்த 40க்குரிய வேலை நீங்கள் செய்வீங்களோ? செய்வீங்க. ஓகே. அப்போ எங்களோட சைட்டால் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு வேலையும் செஞ்சு தர தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய வந்து எங்களோட இந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது இப்போ எங்களுக்கு இப்போ எனக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு, உங்களுக்கு நான் பாதுகாப்பு, அப்படித்தான். எனக்கு நாங்கள் 2 பேரும் பாதுகாப்பு. ஓகே. அப்படி அந்த மாதிரி வந்து எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டு போகணும். சரிதானே? மற்ற வந்து இப்போ நீங்கள் இப்போ 40,000 வந்துட்டு மினிமமாக எதிர்பார்க்குறீங்க. சரிதானே? அப்புறம் இப்போ நாள் போயக்குள்ள சம்பளம் கூடுறத வந்து எதிர்பார்ப்பீங்களோ? அதெல்லாம் அதுக்கு பிற்பாடு உங்களோட முடிவு, எந்த முடிவு. அப்போ இப்போ நார்மலாக உங்களை நான் ஹயர் பண்ணி உங்களுக்கு 40,000 3 நேரம் சாப்பாடும் தருவேன். சரி, சாப்பாடு மற்றது தங்குமிடம் வசதி எல்லாம் புரியாது. மற்ற வந்து இப்போ சில விஷயங்கள் இப்போ என்ன யாரோ ஓகே எடுப்போம் 70% ஓகே. 70% ஓகே, பிரச்சனை இல்லை. வேறு மின்சார கேள்வி மின்சார வந்து இதுதான் பிரச்சனை. இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ குடும்பத்துக்குள்ளால முதலாவது பிரச்சனை வரக்கூடாது. அண்டமாய் கோல் அடிச்சு எங்கே நிற்கல இப்போ உலகத்துக்கு வரலையோ? இல்லை வராது. உலகலையோ அப்படியான பிரச்சனைகள் வரக்கூடாது. அடுத்து வந்து இப்போ தெரியும் தானே, இப்போ அந்த அண்ணா சொன்ன மாதிரி அந்த காலையில் அடுத்து அந்த ஃபோனுகளுக்கு சார்ஜுகள், இந்த மைக்குகளுக்கு சார்ஜுகள் எல்லாம் வந்து காலையில் உடம்புற நேரம் சார்ஜுகள் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் ஒரு தெரியும் தானே வேலை செய்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த அப்படியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து முன்கூட்டியே அதெல்லாம் வந்து பார்த்து வச்சிருக்கோம். முதலாவது அந்த அக்கினி இடம் என்ன சுடுவதோ குளிருதோ? குளிருது தானே. அவன் போனது அப்புறம் குளிருது. அவன் அக்கினி தானே, அது சுடுவான். இப்போ குளிர் தானே, ஆள் போய் 2 நாள் தானே. அப்படியான அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதுக்கேற்ற மாதிரி
வேலையில வந்து நீட்டா இருக்கணும், சரியான மாதிரி இருக்கணும், ஒரு ஒளிவு மறைவு எதுவும் இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் நம்மளுக்குள்ள எதுவா இருந்தாலும் காய்ச்சி பேசி முடிவு கடற்படாம இருக்கணும். ஒரு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது, கள்ள புத்தி இருக்கக்கூடாது. இந்த கதை அங்க போறது, அங்க இருந்து இங்க வர புலங்க அப்படியான பல குழக்கம் என்ன இல்லையா? கள்ள புத்தி என்னண்டா இப்ப இப்படி வச்சுக்கொள்ளுவோமே. இப்ப நாங்க 2 வேம்பளியில போட்டோம், சரிதானே? ஒரு ஆள் வராரு எங்கே இருந்து, வேண்டாம், அமெரிக்காலேருந்து வராரு, சரிதானே? அமெரிக்காலேருந்து வராரு, வந்து ஒரு பார்சல் ஒன்று தாராரு, சரிதானே? இந்த பார்சலை வந்து நீங்கள் கிருஷ்ணாண்ணிட்ட கொடுங்கோ ரெண்டு சொல்லி தாராரு, சரிதானே? கொடுங்கோண்டு போட்டு 5000 ரூபா காசு வந்துட்டு தார, நீங்கள் 3 பேரும் எடுங்கோண்டு, சரிதானே? 5000 ரூபா காசு தர, நீங்கள் 3 பேரும் எடுங்கோன்னு சொல்லி. அப்போ நீங்கள் கேட்குறீர்கள் வந்து நீங்கள் கிருஷ்ணாண்ணியோட கதைக்கில் உண்டு இல்லை. இப்போ நான் இந்த போகணுங்கள் பாவிக்கிறேன், வைஃப் தான் ட்ரை பண்ணி எப்பயோ இருக்கா கதைச்சேன். நான் இன்னைக்கு கதைக்க போகிறதும் இல்லை. ஆனால் தம்பின்ற அந்த ஒரு நெட் குணத்தை பார்த்து நான் இதை கொண்டு வந்து தந்தேன். எப்படி நான் வந்ததா சொல்லிவிடுங்கோ, நான் இன்னைக்கு கதைக்க போகிறதும் இல்லை அப்படின்னு போட்டு அவர் போகிறார். 2க்குள்ளே 5000 தந்துட்டு போகிறார் 3 பேருக்கு மட்டும். இது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சரிதானே? அப்போ நாங்கள் பின்னிடம் பேர முடிஞ்சு வாரம், நானும் கவிதாசும் வாரம். நீங்கள் உடனே எனக்கு பார்சலை தருவீங்க, ஏன்னா அது பெரிய சாமான் தானே, அதை பக்கத்து மறைச்சு கொள்ளையில அது பார்சலை தருவீங்க. அந்த 15000த்துல என்ன 5000 என்றாலும் தருவியலோ, அல்லாட்டி 15000 தருவியலோ, அல்லாட்டி ஒன்றும் தர மாட்டீங்களோ? இல்லை, 15000 உங்களோட தருவேன். இது அவங்க 3 பேரையும் பிரித்து எடுக்க சொன்னவங்க 15000 சீனியர்டாக கொடுப்பேன். சீனியர் பிரித்து தானீங்க, சரி எங்கள் 3 பேருக்கும், சரிதானே? என்னன்னு சொன்னா 15000 வந்து இல்லை அவர் சொல்லிட்டாரு, நான் இனி போன கதைக்க போகிறேன். இல்லை இல்லை அப்படியே கள்ளபுத்தி என்ன இல்லை அப்படியே புத்தி இல்லை இல்லையோ? அதுலேயும் இப்போ அவர் வாயால் சொல்லியும் உங்களுக்கு 5000 சொல்லியும் நீங்கள் 15 என்னட்டு தான் தர புரியும். உங்களோட நான் தரணும். சரி, ஒரு கதைக்கு நான் 10 நான் எடுத்துக்கொண்டு 2500 அப்படி இருந்தால் வேண்டுவீங்களோ? அது நான் பண்ணுவேன், வேண்டுவீங்களோ? பிரச்சனை இல்லை. அப்போ நான் இப்போ அங்கால போனா பிறகு நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களோ? இது என்ன இது அந்த இல்லை நானும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ மேனேஜாச்சிக்கு அது பிள்ளையானே. இப்போ அவர் சொல்லிட்டு போகிறார், ஆனால் நான் உங்களுக்கு 2500 தரைக்குள்ளே நீங்கள் அதை பற்றி கேட்க மாட்டீங்களோ? இல்லை இல்லை அதை பற்றி கேட்க மாட்டீங்க. இல்லை நொட்டிங் அவுட்டிங் நொட்டிங் அவுட்டிங் அதை பற்றி அது கதைக்காது. அப்போ உண்மையிலேயே வந்து பண்புகள் எல்லாம் அங்கே இமயமெல்லாம் தொங்கல்லாம் நிற்குதுன்னு சொல்லுவாங்க, சரிதானே? ரைட். அதே மாதிரி இப்போ நார்மலாக இப்போ நாங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல் செஞ்சோண்டு போயக்குள்ள எங்களுக்கு வந்துட்டு வெளியாக்களாக இருக்கட்டும், இப்போ வயது போனாக்களாக இருக்கட்டும், முழமாக்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் எங்களை வீடியோக்களை ரசிக்கிற ஆக்கள் இருக்கிறாங்க தானே. அப்போ எல்லாரும் கதைக்க விரும்புகிற அடிப்படையில் வந்து இப்போ கவிதாசோட கதைக்கணும், அக்னியோட கதைக்கணும்லாம் விரும்புகிறவங்க. அதே மாதிரி இப்போ அந்த பட்டியலில் நீ நேசனோட கதைக்கணும்னு விரும்ப போகிறாங்கன்னு சொல்லியக்குள்ள டக்குன்னு இருந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று வந்து உங்களோட கதைக்க வளர்க்குறது, சரியோ? கதைக்க வளர்க்கிடையக்குள்ள என்ன தெரியாது நேசன்னு உங்கள்ட்ட எனக்கு ஒரு சின்ன விருப்பம் வேண்டாம் அந்த பிள்ளை சொல்லுவேன்னு கேட்போமே. இதுக்கு நீங்கள் என்ன? நான் சொல்லுவேன், ஐயோ ராதாண்ணா நானும் கல்யாணம் முடிச்சு 3 பிள்ளை இருக்கு எனக்கு. பிள்ளை உந்த அதில் பிள்ளை என்னோட பேக்காங்க என்று சொல்லி அவ அண்டலை இருந்து கலட்டி விடுவேன். நான் கலட்டி விட்டுருவேன். ஒரு கதைக்கு நீங்கள் கதை காட்டி தான் சாவரன்னு சொன்னா இன்னும் காக்காடி சேர்த்து போடியாண்டு நானும் ஒரே கூட்டத்துக்கு போட்டு அவன் ஃபோனு வந்தால் பிளாக் பண்ணி வச்சிருவேன் ஃபோன்னால. சரி, இப்போ இப்படி செய்கிறாள் வைப்போம், வீடியோ கால் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு முன்னால் கழுத்தில் தூக்கு போட்டுட்டு நிற்கிறாள், சரியோ? கழுத்தில் தூக்கு போட்டுட்டு நிற்கிறாள். என்னண்டு ஒன்றில் நீ என்னோட கதைக்கணும், இல்லாட்டி நான் இந்த தூக்க ஸ்டூலை தட்டிட்டு சாவணும். எங்கே சேர்த்து போடி லூஸ் ரெண்டு போட்டு நானும் நம்மளோட வழியை நான் பார்க்க வேண்டியது தானே. ஓகே, அது சரி. இப்போ நான் இன்னும் ஒரு கேள்வி, ஏன் அப்படி வெறுக்க காரணம் என்ன? கல்யாணம் முடிக்காத பிரச்சனை இல்லை, முடிக்கலாம். அவனை கல்யாணம் முடிச்சு 3 பிள்ளைகள் ஆச்சு. 3 பிள்ளைகளை மனசு மேலே பார்க்குறாரு. இல்லை இப்போ அதுக்காண்டி அதோட கடவுளுக்கு ஏற்க அதையலாம் அதுகளானே. மற்ற இப்போ இப்படி தானே இப்போ அவளோட கதைக்கிறதால உங்களோட குடும்பம் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கலான்னு இல்லை தானே? உங்களை காய்ச்சி ஒன்றும் பார்க்கலாம் தானே? இல்லை வேணாம் அதெல்லாம் வீட்டுக்குள்ள பேருந்து கொள்வல் பாடம் வந்துடும். இல்லை அவள் அப்படியான பிரச்சனை ஒன்றும் நோமலா கதைக்க மாட்டேன்னு சொன்னா இல்லை வேண்டாம், தொடுப்போக்கும் வேண்டாம், அந்த சுவாசமே வேண்டாம். அந்த சுவாசத்தை அப்படியே கட் பண்ணி விடுவேன். நான் ஃபோனே பிளாக் பண்ணிட்டு நான் போய் தான் இருப்பேன், இல்லாட்டி சிம்மை மாற்றிடுவேன். நான்
எல்லா பகுதியாலையும் கொஞ்சம் அக்னியோட கிட்ட ஒப்பிட்டும் பார்க்கலாம் தெரியுமா? அக்னின்ற பழக்கத்துக்கும் உண்டாத பழக்கத்துக்கும் அவன் விடியலுமினா என்னவான் 11 மணி மட்டும் போனோடாம படுத்திருப்பான். ஆனால் இந்த ஆள் என்ன சொல்லலாம், விடியலும்பி சகல விஷயம் முழு வேலையும் பார்த்து கூட்டி கிட்டி எல்லாம் கழுவி வச்சு கால் மாட்டில் கொண்டு வந்து நெஸ்காஃபியை வச்சு போட்டு காரையும் துடைச்சி வச்சு கார் விட்டா வெளியிலையும் அடுத்து ரோட்லையும் விடுமானால் கூட தெரியாது. அதான் எல்லாம் தண்ணி இல்லாட்டி தண்ணி தான் தனியாக போய் எடுத்து வந்துடும். பைக் எடுத்து இல்லடா தோல்ல அடிச்சு இருந்தால் பக்கத்தானே தண்ணி கோயில் அடி இல்லை 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 பக்கத்தான 100 ரூபா கொடுத்துருக்கு. இப்போ பக்கத்தான் கோயிலுக்கு முன்னு கோயிலுக்கு முன்னுக்கப்பா அவர் ஒரு 50 மீட்டர் தெரியும் தெரியுமா? பைக்ல நாங்களே ஏற்றின்னு தண்ணி தேவை தானே அதெல்லாம் தோல் அடிக்கணும். அதெல்லாம் தண்ணி சிம்பிளா தோல் அடிச்சுன்னு வந்தீங்க. அதே 40க்கு நல்லா சொல்ல 10 லிட்டர் காணானே 20 லிட்டர் காணப்பா சும்மா கையில் எப்படி தூக்குறாங்க அது பிரச்சனை தானே. அதே சரி அவன் 40 மாதம் தந்தா சரி அட்வான்ஸ் தரணும் மற்ற இப்போ இந்த இடையில மடியெல்லாம் கேட்கப்படாது. இப்போ நாங்கள் 30 சம்பளம் தருவோம். அண்ணா இப்போ சீட்டு காசு உண்டு அப்படி இப்படி இடையில கேட்கப்படாது. சீட்டுகள் ஒன்றும் போடலை நான் ஒன்றும் போடல. ஓகே மற்ற வந்து இப்போ இந்த இப்போ வெளிநாட்டுக்காரெல்லாம் எல்லாம் வருவாங்க கொள்ளுவாங்க தானே அவங்களோட எல்லாம் வந்து நல்ல மாதிரி இப்போ காய்ச்சி பேசி இப்போ பழகணும். ஒரு டைம் வந்து மெனன்னு ஒரு மாதிரி இல்லை அந்த பழக்க வழக்கமே என்னில இல்லை இல்லை எனக்கு மெனம் பண்ணுவதை கூட எதற்க மாதிரி கலைக்கிற பழக்க வழக்கம் என்னில இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. அடித்தாலும் திரும்ப போய் அரவணை பேர் ஒளியாக அவங்கள சீயண்டு கலைக்கிற அளவுக்கு இல்லை. அப்போ சில இடத்துல நாங்கள் மாடு அவுக்க போனோம். எங்களோட வாரால் சொல்லும் குறைஞ்சம் இந்த மாடு ஒரு 180 போவோம். அப்போ என்ன விலையா மாடுண்டா சொல்கிறேன் 140 நாங்கள் என்ன ஆகும் 140க்கு பேல் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ 40 ரூபாய்க்கு பேல் ஆகும். குறைஞ்சதால் 90 ரூபா விலை. இது 90 ரூபா விலை வரும். இப்போ சொல்ல விடலாம் இல்லை அதை இப்போ சொன்னாலும் இல்லையே சாமான் இல்லையே கொடுக்குற சாமான் இல்லையே. இப்போ வேலால் 90 ரூபா விலை இதுதா. அப்போ அக்னி எவ்வளோ விலை தான் 10 ரூபா விலை ஆகிடான். 10 ரூபா இல்லானே சார்ஜே போட வேண்டாம். ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு வைக்க வேண்டாம். அதுக்காண்டி அவன் போனா போல அவனை பற்றி கதைக்கிறான் இல்லை செய்கிறதே சொல்லத்தானே அவனும் பவர் பேங்க் எடுத்து சார்ஜ் போட்டு வைக்க மாட்டான். என்ன கேட்டால் மறந்து விடுவான். அன்றைக்கு ஏதோ ஒரு காரணம் சொன்னான்டாப்பா. என்ன காரணம்டா சம்மந்தம் இல்லாத காரணங்கள் சொல்லுவாங்கடாப்பா இடக்கிட இருந்து ஓட்டு அந்த மாதிரி. சரி அப்போ இப்போ நேசண்ணே அப்போ இப்போ அக்கினி போன கையோட நீங்கள் இப்படி வந்த குறித்து ஒருவேளை அக்கினி திரும்ப வந்துட்டேன் நேவியா அந்த அது எடுக்கிற உங்களோட முடிவாக இருக்குது. அதாவது இப்போ அக்கினி எடுக்கிறதோ உங்களோட எடுக்கிறோன்றது இல்லை அப்படியும் இல்லை. ஏன்னா பழைய ஆளை நீங்கள் செய்து கொண்டு காட்டி கூட தான் பார்ப்பீங்க இல்லையோமா? அதுவும் அப்போ வேணா நானும் எனக்கு பண்றதுப்ப தொழில் இருக்கு நானும் போய் தொழிலை போய் நடத்துவேன். அக்னி வந்தா நீங்க போவீங்க பிரச்சனை இல்லை. ஆனா அக்னி வராத பட்சத்தை உங்களை எடுக்கும் நிற்க. மற்ற இப்போ உங்களுக்கு எங்கூட நிற்கிறோ ஓகே 24 பிரச்சனை இல்லை. அப்போ வீட்டை போகணும் கொள்ளணும்னு கேட்க மாட்டேன். இல்லை அப்படி கேட்க மாட்டேன். ஆனா நாங்கள் விடுவோம் உங்களை தேவை கிழமையில ஒரு காவட்டிங்களா சரி ஒரு காவட்டா சரி ரைட் ஓகே நீங்க போட்டு வரலாம். ஊருக்கு என்னோடய போட்டு வரலாம் பிரச்சனை இல்லை. அப்போ சரி எங்கட முடிவின்படி மேலே ஏன்னா எனக்கு எப்படி பார்த்தா ஒரு 50 ரூபாலாம் தான் வருது நோமில். ஏன்னா 90 ரூபாய்க்கு வேலை 40 ரூபா அது வேண்டு. அதால எனக்கு 50 ரூபா லாபடியாக ஆளை வச்சுக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை. இப்போ இரவில் திடீர்னு இந்த மாதிரிக்கு நேஷன்னா திடீர்னு இந்த மாதிரிக்கு ஒரு சத்தம் உண்டு வைக்கணும் வைப்போம். சரி தான் வீட்டை திடீர்னு இந்த மாதிரி ஒரு சத்தம் உண்டு வைக்குது சராப்படான்லாம் எரிஞ்சு வைக்கணும் வைப்போமே என்ன செய்வியல்? உடனே சுற்றி அடிச்சு பார்ப்பேன். நான் பயமில்லை நான் போவேன். உண்மையாக போய் நான் பயப்பட மாட்டேன் நான் போவேன். இதோட அக்னின்ற அந்த வீடியோவை ஆட் பண்ணி விட எங்களோட அக்னி வந்து இவ்வளோ பயமான ஆண்டு பார்த்தீங்கடா. அன்றைக்கு வந்து இவன் வந்து தண்ணி எடுக்க வந்துட்டு டெப் அடிக்க போனவன். எந்த பலி பேப்படிக்கு தண்ணி எடுக்க போனவன். அப்போ நான் வந்து இவன் போகக்குள்ள சரி நான் அதை சொல்கிறத விட வீடியோவை பாருங்கள் நீங்கள். சார் வீடியோவை பார்த்துட்டு வாங்க சரியா.
அப்போ இப்படியான ஒரு நிலைமையில் வந்து நீங்கள் என்னையா விற்கிறோக்கோயா எனக்கு தெரிஞ்சு இல்லை சரியா அம்மானு இந்த மோட்டோவேக்கே ஓடியெல்லாம் கிடக்கு அப்புறம் இந்த கார் எடுத்து என்னையா செய்ய புரியல ஆனால் உண்டு இல்லை மோட்டோவேக்கு இப்போ கார் ஒரு ஈஸி இல்லை சரி ஓகே அப்போ நேசண்ணே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கத்தாலேயும் நீங்கள் செலக்டட் உங்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக தெரிவிக்கிறோம் சரி தானே எப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணேன் வேலைக்கு நீங்கள் இன்றைக்கே ஜாயின் பண்ணலாம் ஆனால் இப்போ உடுப்புகள் ஒன்றும் கொண்டு வரையாது தானே அதால் நீங்கள் வீட்டவே எடுத்துட்டு வாங்கோ உடுப்பில் எடுத்துட்டு வாங்கோ மற்ற வந்து எக்காரணம் கொண்டு உங்களை வேத்தால கொண்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு தளத்துக்கு மேலே குளிக்கலாது ஏன்னா இப்போ தண்ணி காலமாக வெள்ளம் குளிப்பேன் குளிச்சு போட்டு வந்தால் பேருந்து இடவை மேலே கையால் மேலே கை கால கழுவுறது நோமல் ஆனால் இரவு குளிக்கலாம் சரிதானே அது ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கு மற்றது வந்து பேனும் நீங்கள் ஒரு மயக்கு இப்படி 5 மணி பிறகு படுக்க பொரியலா இருந்தாலும் பேனை 5 மணியோட நிப்பாட்டி போடணும் சரி ஏன்னா உங்களோட படுக்க நேரம் அதுதான் அதனால 5 மணியோட பேனை நிப்பாட்டி போடணும் சரிதானே மற்றது ஃபோன் சார்ஜும் வந்து கண்ட வாட்டுக்கு போடப்படாது ஃபோனுகள் பாவனையில் கொஞ்சம் குறைச்சி சார்ஜை கொஞ்சம் சேமிக்க பார்க்கணும் அந்த மாதிரி மற்றது இப்போ ஹீட்டர் இருந்தாலும் நீங்கள் அடுப்பில் தான் சுடு தண்ணி வைக்கணும் சரிதானே ரைட் அந்த மாதிரியான சில வேலையை செய்யணும் அப்போ நீங்கள் ஓகே செலக்டடா வாழ்த்துக்கள் நேசன் கங்கராஜ் வாழ்த்துக்கள் அப்போ இனி எங்களோட மக்கள்கிட்ட முடிவையும் பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம் அதாவது இப்போ அக்னியை விட்ட ஒரு கவலையாக இருந்தாலும் எங்களோட வேலையில் வந்துட்டு நேசன் இணைஞ்சு கொள்றாருன்ற வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்ப்போம் எதிர்வரும் நாட்களில் இந்த மாதிரி போகுதுன்னு பார்ப்போம் வெறும் பாயோட முடியுதோ இல்லாட்டியுமே அதுக்கேற்ற மாதிரி செய்தோண்டு பார்ப்போம் அதாவது இப்போ எல்லாரும் கதைக்கலாம் தானே வாயால் வந்து எல்லாரும் கதைக்கலாம் அது வந்து நடைமுறைக்கு வரும்போது தான் அதில் சில விஷயங்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் தானே நீங்கள் எப்படி சொன்ன மாதிரி நடந்து கொள்றீங்களோ இல்லை எல்லாம் பாய் பேச்சு மட்டும்தானன்றது வந்து சில நேரத்தில் நித்திர எழுப்ப பின்னாலும் கோவிக்கூடாது ஏன்னா எனக்கு சில நேரம் குளிச்ச சில நேரம் போட்டு விட்டுட்டு படுக்கிறேன் சில நேரத்தில் பிந்தி படுத்தோன்னா நித்திர மடக்கிடும் நோமலா ஒரு 7 மணி உங்களுக்கு 8 மணி மட்டும் தரலாம் பிரச்சனை இல்லை 8 மணி மட்டும் மடக்கினாலும் பிரச்சனை இல்லை அதை பற்றி பிரச்சனை இல்லை 7 மணி பொதுவாக வேலையில் இந்த ப்ரொபேஷனரி பீரியட் ஒன்று இருக்குது அதாவது தகுதிகான் காலம் உண்டு அது நார்மலாக ஒரு 14 நாள் அப்படி வரும் உங்களுக்கு ஒரு 7 நாள் நாங்கள் பார்ப்போம் நார்மலாக சரிதானே அந்த 7 நாளைக்கும் உங்களுக்கு சம்பளம் பெறாது சாப்பாடு மட்டும்தான் பெறும் அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு மாத கணக்கு விழும் 40 ரூபா சரியோ அது உங்களுக்கு 30ஆம் தேதி வந்து பேங்க்கில் வேணுமோ கையில் வேணுமோ பேங்க்ல கையில் இருந்தாலும் சரி ரைட் ஓகே சரி அப்போ நாங்கள் சந்தோஷமாக முடிச்சுக்கொள்வோம் சரி தானே ஓகே அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதாவது ஆளை வந்துட்டு வேலைக்கு எடுக்கலாமோ இல்லையோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மற்றது வந்துட்டு நேசன் என்று சொல்லி காய்ச்ச வந்து ஜஸ்ட் ஒரு ஃபனிக்கானு தான் அப்படி கதைச்சது அதாவது வந்து இதுவும் இப்போ நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக வந்துட்டு ப்ளோக்காக பார்த்தாலுமே வந்து இதுகளுமே வந்து ஒரு லைக் ஒரு சீரியல் மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி தான் வந்து இதுவுமே ஒரு கதை மாதிரி தான் நாங்கள் கொண்டு போகிறது காரணம் வந்து உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காண்டி ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது நேசன் அண்ணா எங்களோட இடத்துக்கு தகுதியான ஒரு ஆளா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க அதே மாதிரி இப்போ அக்னி வந்து நாங்கள் வேலை செய்யலைன்னு சொன்னாலும் ஒவ்வொரு திறமையும் இருக்குது உதாரணமாக இப்போ அவன்கிட்ட டேலண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு வித்தியாசமான அதாவது அவனும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வெக்கப்பட மாட்டான் என்ன சொன்னாலும் வந்து செய்வான் சரி தானே அப்போ அவன்கிட்ட இது வந்து ஒரு வித்தியாசம் நேசன் என்ற இது வந்து ஒரு வித்தியாசம் உதாரணமாக இப்போ நேசன் என்ன சொல்லியிருந்தார் வெளியில் இருந்தங்கிட்ட தான் உடனே எழுப்பி சுற்றி அடித்து பார்ப்பான்ட்டு அவன் என்ன செய்வானா வெளியில் இருந்தானா ஓடி வந்து உள்ளுக்கு படுத்துவான் சோச்சனு போகணும் டோச்சிருக்கு காட்டு கிடக்கும் அதான் பிரச்சனை இல்லை இதில் வச்சான் இது சட்டப்படி ஐட்டம் உண்டு சரியோ இது அப்படியே ஜூம் பண்ணி நீங்கள் பார்க்கலாமா மணி டோச் உண்டு சார்ஜ் இல்லை போட சரி ஓகே அப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் எழுதுற இல்லை அக்னி போனால் அப்புறம் அக்னியை கலவுரம் கொள்றவன்டெல்லாம் அவனுக்கு தெரியும் வந்து என்ன விளக்கம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன் முடிச்சு பாய் இனி எங்களோட லிஸ்ட்டில் கிருஷ்ணா கவிதாஸ் நேசன் ஓகே சாம்பிள் ஒன்று பார்த்துட்டு பிடிப்போம்
அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நான் நேசன். ஆமாம் சுண்டர் புரேன் பேசுவான். சரி ஓகே ஓகே பாய். ரைட் பாய் 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 பாய்.